ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேசன். நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 கிலோ மீன், முழு மீன் தந்தூரி பண்ணுறோம். சூப்பராக சாப்பிட்றோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமுக்கிக்கோங்க. மீன் தந்தூரி பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம். வத்தப்பொடி, காஷ்மீரி மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், மல்லித்தூள், உப்பு. இது எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதோட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இஞ்சி பூடு பேஸ்ட் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாட்டு மிஸ் ஆயிடுச்சு. மீன் அந்த மாதிரி கீறி விட்டுருவோம். இப்போ மசாலா தடவிக்கிடுவோம் மீனில். முள்ளு இருக்கும் பறிச்சுட்டு கையில் குத்திக்கோங்க, பார்த்துக்கோங்க. இல்லைன்னா விட்டுருவோம். பாயில் எடுங்க, அலுமினியம் பாயில் எடுங்க.
இருக்கு உள்ள எறும்பு கடிக்கிற உனக்கு மீன்ல மசாலா தடவி பக்காவா பேக் பண்ணியாச்சு. இதை நல்லா தீயில போட்டு தந்தூரி ரெடி பண்ணிக்கிடுவோம். சூப்பரா எரிய ஆரம்பிச்சிருச்சு போல. மீன் தந்தூரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு. 1 மணி நேரம் தீ எரிச்சிருக்கோம் பாருங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம எடுத்து பிரிச்சு பாத்திரலாம் எப்படி வந்திருக்குன்னு. தந்தூரியை பிரிச்சு பாத்திரலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸ்மெல் சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கா? அப்படியே அந்த ஃப்ளேவர் உள்ள இறங்கி இருக்கும் எல்லாமே. இது வந்து வால் பகுதி, இது தலைப்பகுதி. இப்போ மீன் பாருங்க அருமையா வெந்திருக்குங்க பாருங்க. நான் அப்படியே அந்த பீஸ் அப்படியே எடுத்து கலவாய் மீன் தந்தூரி. சரியா? முழு மீனா தந்தூரி பண்ணியிருக்கோம். அவங்க பாருங்க அப்படியே அல்வா துண்டு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். மீன் சூப்பரா வெந்திருக்கு. டேஸ்ட் அருமையா இருக்கு. சரியா? நீங்களும் இதே ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பபாய்.